அர்த்தம் சாகசத்தை. இங்க பாருங்க, கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்களேன். எல்லாமே கோல்டன் கலர் கைஸ். ஹலோ கைஸ், என்னடா திடீர்னு காலியான ரோட்டில் போயிட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. F4 ரேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. இன்றைக்கி தான் நடக்குது 31. இதுக்காக நான் ரெடின்ஸ்லேருந்து பைக்கில் வராமல் பஸ்ஸில் வந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கான நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று ஒரு கொடுமைனா, டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா 1700 ரூபா கைஸ் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு. ரேஸை பார்க்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டுன்னு தெரியல, அதுவும் தெரியல. பார்ப்போம், நைட் வரைக்கும் இருப்போம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்மளால் அந்த சத்தத்தையாச்சும் கேட்க முடியுதான்னு பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆஃப் ட்ராக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். தெரியுதுங்களா? இந்த டிக்கெட் வாங்கினவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் போகிறாங்க. அந்த சைடு போய் அப்படியே நேராக போகிறாங்க. மேலே சைடில் ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறுறாங்கல்ல, அது மேலே ஏறி தான் நம்ம போயிட்டு உக்காரணும். என்னன்னு தெரியல, கும்பலாக போகிறாங்களே. இங்கே வந்து நிற்கணுமா, கிட்ட வந்து நில்றான்றாங்க. ஓகே, அதுக்குள்ளே போயிடணுமா, கயிறுக்குள்ளே. நம்மளும் கயிறுக்குள்ளே போயிடுவோம். இருங்க, அவ்வளோதான் வந்துட்டாங்க கயிறுக்குள்ளே. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா கைஸ், இந்த கலர் வைஸ் தான் அவங்களுடைய கையில் போட்டுருக்க பேண்டு இருக்குது. ஸோ ரெட் கலர் பேண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சேர்லையும், ஒயிட் கலர் பேண்டில் ஒயிட் கலர் சேர்லையும், க்ரீன் கலர் பேண்டில் க்ரீன் கலர் சேர்லையும் உக்காரணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேக் வைஸ் உக்காரத்துக்கான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப் மாதிரி இருக்குது பாருங்கள், சவுண்டு ஓடிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம மேலே ஏறி லெஃப்டில் ஏறி உக்காரலாங்க. தெரியுதுங்களா கைஸ்? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபுல்லாகவே. இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, வேற லெவலில் இல்லை உட்காந்து பார்க்குற இடம். இன்னும் சொல்லணும்னா உங்க தந்தையாக இருந்து நான் உங்களையெல்லாம் போடு கேட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சொன்னதை இந்த மாதிரி டேக் இருக்கு அவங்க கையில எல்லாம். ஸோ டேக் இருந்தால் தான் இங்கே வர முடியும். 1 hour later. ஆமாம், அந்த ஒரு எண்டில் இருந்து இந்த ஒரு எண்டுக்கே வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் இவங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல, எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமாக நான் உங்களுக்கு இந்த ஒரு எம்டி ட்ராக்கே காமிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், கொடி அசிச்சு யார் துவக்கி வைக்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வைக்கிறாரு இந்த ஒரு ரேஸை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பித்து வைக்க போகிறாரு. கரெக்டாக அவங்க எங்கே தெரியுமா கைஸ் இருக்கிறாங்க? அந்த ஒரு சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒரு இடத்துலேருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், அசிச்சு ஆரம்பித்து வச்சுட்டாங்க பாருங்கள். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன், அவ்வளோதாங்க கைஸ், ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. வேறு லெவலு கைஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த சத்தம்? இந்த சைடு இருந்து கேட்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள், வருது பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும், இப்படி பார்த்தாலும் தெரியும் பாருங்கள். எல்லோரும் ஏஞ்சி நின்றுட்டாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி போகுது, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்முலா கார் போகுது. கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்களேன். எல்லாமே கோல்டன் கலர் கைஸ். ஃபர்ஸ்ட் 2 கோல்டன், அடுத்த 2 ப்ளூ கலர். இங்க பாருங்க ஆரஞ்சு. ஓகே, பேரா போகுது கைஸ். இங்க பாருங்களேன், கிரீன் கலர் 2 போகுது பாருங்க. சத்தமே பயங்கரமா இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, வேற லெவலாக இருந்தாங்க சொல்லணும். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க, என்ன கைஸ் அது ஓட்ட வண்டி மாதிரி போகுது, அந்த பிளாக் கலர் மட்டும். அந்த கோல்டன் கலர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ கார் தான் இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. வேற லெவலு கைஸ். இன்னும் வருது கைஸ், பாருங்களேன், அழகாக போகுது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கார். அப்படியே அந்த ஒரு கார் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் காரும் போகுது. காய்ஸ், ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அது நமக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ட்ராக் வழியாக தான் வரும். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல நின்றுட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர். சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும், நம்ம அந்த ட்ராக்கை காட்டுவோம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டண்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள் கைஸ், ஒரு சைடாக வருது பாருங்கள் கார், தெரியுதுங்களா? சாகசம் பார்த்தீங்களா? இல்லை, வேறு லெவலாக இருக்குது கைஸ். இங்கே வருதா பார்ப்போமா அந்த காரு? ரொம்ப தூரமாக ஓட்டுறாங்க கைஸ். அங்கே பாருங்களேன், சரியான பேலன்ஸ், வேறு லெவல் பேலன்ஸு. இங்கே வந்து இதை நம்ம டிவியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா கைஸ், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இங்கே வரட்டும், இங்கே வந்ததும் நம்ம பார்ப்போம். இங்கே வருமானு தெரியல, அது வேறு இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். வந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பிச்சுட்டாங்க கைஸ் அவங்களுடைய சாகசத்தை. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் மிஸ் கைஸ். அங்கே பாருங்கள், ரிவர்ஸில் எவ்வளோ வேகமாக போகிறாரு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னும் இருக்காரு. தேர்ச்சி பெற்ற சாகசக்காரர்கள்.
வேற லெவலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், பாருங்க பறக்குது பாருங்க. ஏங்க அப்பா, என்ன சத்தம்! வேற லெவலு கைஸ். பாருங்க வெள்ளைக்கார், நம்ம விஜய் தான் ஓட்டின்னு போறாரு வெள்ளைக்காரில். குருவி படத்தில் பார்த்தது, அது அப்புறம் காரை இங்கே தான் பார்க்குறேன். சவுண்டு பார்த்தீங்களா? பா, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். உண்மையிலே ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம உண்மையிலே லக்குன்னு தாங்க சொல்லணும். அதுவும் சென்னையில் நடக்கவே வேறு லெவலு கைஸ். பாருங்க, எல்லாரும் ஏஞ்சி நின்றுட்டாங்க, ஒருத்தரும் உக்காரல. அந்த அளவுக்கு ஹைப் ஆகிட்டோம் எல்லாருமே. நாம இன்னும் கிட்ட வந்துட்டோம் கைஸ். அங்கே பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகுது. பா, வேற லெவலுக்கு பாருங்களேன். வருது கைஸ், வருது பாருங்க கைஸ். சரியான சவுண்டு கைஸ். தனியா போறாரு பாரு நம்மால. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பில் பார்த்துருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா F4லலாம் நம்ம பார்க்கக்கூடிய கார். ஆனால் இந்த ஒரு கார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரேஸுக்கு, இந்த ஒரு ரோட்டுக்கு இந்த ஒரு கார் தான் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த காரில் அவங்க ரேஸ் ஓட்டுறாங்க. பறக்குது பாருங்க கார். தனியாக போகிறார் அவர் மட்டும். அவ்வளோதான் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அந்த நம்ம டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம், இங்கே நம்ம ட்ராக்கில் வரும்போதும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 AM அவங்க தான் இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா R ரங்கசாமி. ஓகே, எல்லாம் நம்ம தமிழ் பேர் மாதிரி இருக்குது. தமிழ் ஆளுங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே பாருங்கள், ஸ்கிட்டில் அடிக்குது பாருங்கள். வேறு லெவலாக இருக்குதாங்க சொல்லணும். நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்கவே ஒரே பயங்கரமாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த நேர்லலாம் பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலிங் கைஸ். அந்த ஒரு வைப்ரேஷன் வருது கைஸ், ஒரு காரை கிராஸ் பண்ணும் போதும். இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், 19 19 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குது? 23வது இடத்துல இருக்குது கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் குட்டி. 5ஆம் நம்பர் கார் வருதா பார்ப்போமா? வருதா 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 வருதா? இது 22 12 22 8 5 டபுள் பாருங்க. 5ஆம் நம்பர் கார், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. 6 பாருங்க கைஸ், அந்த சீரி பாயுது பாருங்க கைஸ். கார் எல்லாம் வேற லெவலாக இருக்கு கைஸ். ஏங்க அப்பா கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம், அந்த ட்ராக்கிங் வெளியே. அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குன்னு சவுண்ட் கேட்குது. நம்ம சத்தம் பாருங்க, அந்த சைடு தான் போகுது. உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக தெரியல. வருது பாருங்க கைஸ் வண்டி. என்னமா ஓட்டுறாங்க இங்க பாருங்க, மஞ்சள் கலர் நம்ம குருவி வண்டி பறந்துருச்சு கைஸ். இங்கிருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு உண்மையிலே வேற லெவலாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து பார்க்கறத விட இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுன்னு தாங்க சொல்லணும். இங்கே பாருங்க, இன்னொரு கலர் மஞ்சள் கலர். அவ்வளோதான், கொடியை காமிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு லேப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ரெட் கலர் கொடியை காட்டினா ஓவர் கைஸ். கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா ரேஸ் அந்த ஒரு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது, அதுவும் சென்னையில் நடக்குது. நம்மளும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி அந்த ஒரு மேடையிலையும் பார்த்துட்டோம். கிட்டக்க வந்துட்டு நம்ம அந்த பக்கத்துலேயும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் வித்தியாசமான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.